அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழு சரணாகதி. இறைவனிடம் நாம் அடைய வேண்டும். கண்டிப்பாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் இறைவனிடம் முழு சரணாகதி அடைதல் வேண்டும். முழு சரணாகதி ஒன்றே அனைத்திற்கும் தீர்வாகவே அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவ மருத்துவமனையில் ஒரு நர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஐசியூ வார்டுல எப்பவுமே நோய் தீவிரமா இருக்கவங்கள தான் ஐசியூ வார்டுல எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. அது ட்ரீட்மெண்ட் வந்து ஒத்துக்குச்சுன்னா அவங்களுக்கு, அவங்க வந்து கேஷுவல் வார்டுக்கு மாற்றப்படுவாங்க. இல்லன்னா அவங்க இறந்துடுவாங்க. இது 2 ஆப்ஷன் தான் அங்க நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இறந்துடுறாங்க. அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா, இறப்பு பத்தி அவங்களுக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் மகானுடைய கோட்பாடுகள், போதனைகள் அதெல்லாம் படிக்க வராங்க. படிச்சுட்டு வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இறப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு தான். இந்த உடல் தான் அழியும். அந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்த உயிரானது அழியறது கிடையாது. அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு அது வெளிய போயிடுது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்று முதல் அவங்க இறப்ப பத்தி பயம் இல்லாம, அந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில அவங்க வேலை செஞ்சுட்டும் வந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அ இந்த உடல்ல இருந்து அவங்க மனசு அந்த உணர்வுகள் வெளிய போகுது அப்படின்ற மாரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க இறப்பு பத்தி அவங்க பயப்படாம, அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அ அவங்களுடைய அதாவது கேன்சர் பேஷண்ட் அவங்க. அவங்க பிளட்ல வந்து கேன்சர் வந்துட்டுருக்கு. ஆனா, அவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கிறாங்க. அன்றாட வேலைகள் அவங்க செய்றாங்க. அவங்க இறக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சும், அவங்க எந்தவித பயமும் இல்லாம சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கிறத அந்த நர்ஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கணவர்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க கணவருக்கு தேவையான உணவுகளை சமைத்துக் கொடுப்பது, சமைத்து ஃப்ரீசர்ல வச்சுருவாங்க. நான் உயிர் போயிட்டாலும் என்னுடைய கணவருக்கு இந்த உணவ குடுத்துருங்க. ஏன்னா, அவருக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். நான் செய்ற சமையல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மருத்துவமனையில அவருக்காக உணவு சமைத்து வைத்துக் கொண்டே இருப்பார்களாம். அது மட்டும் இல்லாம, அவருங்க உடல் வலிக்கு மாத்திரை, மருந்துகள் குடுத்தாலும், "இதெல்லாம் எனக்கு எதுக்கு குடுக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் எப்பவும் ஹேப்பியா தான இருக்கேன். இது எனக்கு வந்து இந்த நோய் வந்து எனக்கு வந்திருக்கு. அது அது வந்து இறைவன் குடுத்துருக்காரு. அத நான் ஏத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி அந்த அம்மா சொல்லுவாங்களாம். ரொம்ப பாசிட்டிவா பேசுவாங்களாம். இன்முகத்தோட இருப்பாங்களாம். அதே மாரி ஒரு கட்டத்துல அவங்க இறந்தும் போயிருக்காங்க. அதாவது அவங்களுடைய உயிர் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்திலேயே அவங்க உயிர் போயிருக்கு. அதாவது அமைதியாக அவருடைய மரணம் நடந்திருக்குன்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து அன்பை மையப்படுத்தி வாழ்கிறார்களோ, அவருடைய மரணம் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு செடியிலிருந்து ஒரு மலர் உதிர்ந்து கீழ விழும்போது, அது எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குமோ, அந்த ப்ராசஸ் தான் நம்ம உயிரானது நம் உடலிலிருந்து பிரிந்து போகும் அப்படின்னு அவங்க அந்த நர்ஸ் ஆனவங்க தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இத சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கை வாழுறது என்று நம்ம எவ்வாறு நம்ம வாழ்க்கை வாழுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பலவாறு யோசிக்கிறோம். ஆனா, மரணம் என்பது எப்படி நம்ம நடக்கப் போகுது? எந்த இடத்துல நடக்கப் போகிறது என்பதை நாம விழிப்பு நிலை இல்லாம யோசிக்கிறதே இல்ல. எப்ப வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் வரும் அந்த மரணம். அந்த மரணம் என்பது ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நம்ம எப்படி வாழணும்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா வாழணும். இன்முகத்தோடு வாழணும். அனைத்து அனைத்து உயிர்களிடத்தும் அன்பும் கருணையுமாக நாம் வாழும் பொழுது, சந்தோஷமாக வாழும் பொழுது, அந்த மரணம் கூட நம்ம முன்னாடி துணிச்சலாக நம்ம எதிர்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அந்த மரணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, செடியிலிருந்து ஒரு மலர் உதிர்வது போல இருக்க வேண்டும் நம் மரணம் என்று அவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயத்த சொல்லலாம். ஒரு முடிவற்ற கடைக்கு ஒருத்தர் போறாரு. அவரு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள், கொலை, கொள்ளைகள் என்னென்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிய பார்த்து பேசிட்டே இருக்காரு. முடி வெட்டுறவரு. முடி வெட்டிக்கின்னு இருக்க முடி வெட்டி இருக்கவர் வந்து அமைதியா கேட்கிறாரு. முடி வெட்டி முடிச்ச உடனே வெளியில வந்து கூட்டிட்டு வந்து அந்த பார்பர கூட்டிட்டு வந்து வெளியில காட்டுறாரு. அங்க பாருங்க அப்படின்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அதிகமான முடி வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஏன் இவர் வந்து முடி வெட்டுற கடையே இல்லையா? இவர் ஏன் வந்து முடி வெட்டிக்காம இப்படி இருக்காரு? அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, நாங்கலாம் கடை வச்சு தான் இருக்கோம். அவர் வந்து எங்ககிட்ட முடி வெட்டிக்கல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி அந்த பார்பர் சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த மாரி தான் கடவுள் வந்து இல்லன்னு கிடையாது. கடவுள் இருக்காரு. அவர தேடி நாம தான் செல்றது கிடையாது. அப்படி தேடி செல்லும்பொழுது நம்ம நம்பிக்கை இல்லாம தான் அவர
சென்று கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு அவரை நாம் செல்லும் பொழுது, முழு சரணாகதி அடையும்போது, அவர் எல்லா இடத்திலும் அவர் காணுவார். நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்காக இறைவன் அற்புதமாக வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இது பார்த்தீங்கன்னா, அதுதாங்க. நாம இறைவனை நோக்கி நம்ம செல்றது கிடையாது. பக்தி மார்க்கத்துல நம்ம சென்று கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா, அதில பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்து நாம் செல்வது கிடையாதுன்னு தான் சொல்லலாம். இப்ப நம்ம வாழ்க்கையில மரணம் என்பது வரும். அது வரும்பொழுது நாம் சந்தோஷமா, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவதற்கு நம் மனநிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் இன்முகத்தோடு அனைவரிடம் அன்பும் கருணையுமாக இருக்க வேண்டும். அதற்கு நம் மனது அமைதி நிலையிலிருந்து நம் மனதுக்குள் இறைவனானவர் வெளிக்கொணர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, நாம் தியானம் செய்தல் வேண்டும். தியானம் செய்யும்போது மனது அமைதியாகும். அமைதியாகும் பொழுது நம் உள்ளில் இருக்கும் அனைத்து பதிவுகளும் வெளியேறும் பொழுது, நம் உடலில் இறைவனானவர் அன்பும் கருணையுமாக வெளிப்படுவார்ன்னு இங்க அழகா பதிவு பண்ணலாம். தனிப்பட்ட முறையில இத நான் உணர்ந்த முறையில சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில இறைவன் இறைவன் கிட்ட நான் எப்பவுமே என்ன அர்ப்பணிச்சுட்டேங்க. கண்டிப்பா. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது, "இறைவா நீ மட்டும் தான் எனக்காக இருக்க. இந்த விஷயங்கள நீ தான் எனக்கு செய்ய குடுத்துருக்க. இந்த வாழ்க்கைய நீ தான் குடுத்துருக்க. நீயே பார்த்துக்கோ எல்லா விஷயத்தையும்" அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் அவர்கிட்ட நாம் ஒப்படைக்கும்போது, இறைவன் என்னை வழிநடத்தி கொண்டு சென்றிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பா. எந்த ஒரு விஷயத்தையும் எங்க போய் நான் நிக்கும்போதும், எனக்கு யார் மூலியமாவது எனக்கு வந்து உதவிகள் வந்து இந்த உலகத்துல வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடையும் பொழுது, இறைவன் நம்மளை நோக்கி நாம வந்து இறைவனை நோக்கி ஒரு அடி வைக்கும்போது, இறைவன் வந்து நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம். எனவே நாம் எப்பொழுதும் அன்பும், கருணையும் அனைத்து உயிர்களிடத்தும் நாம் காட்டி வரும்பொழுது, இறைசக்தியானது நம்ம வாழ்க்கையில நம் தடைகளெல்லாம் நீக்கி, நமக்குள்ள இருக்கிற நம்ம உயர்ந்த நிலையை நமக்கு கொடுக்கும்னு சொல்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா, வாழ்க்கையில இது நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் இறைவனிடம் முழு சரணாகதி அடைதல் வேண்டும். எல்லா விஷயங்களும் இறைவன் தான் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம முழு சரணாகதி அடையும் பொழுது நமக்கு வரும் துன்பங்களும் இன்பங்களும் எதுவும் சரிசமமாகவே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது தானாகவே வரும். நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் வேண்டாம். நான் உன்னோடே இருக்கிறேன். யாமிருக்க பயமேன் என இறைவன் கூறுகிறார். எனவே நாம் இறைவனிடம் முழு சரணாகதி அடைந்து நம் வாழ்க்கையை நடத்தும்போது நம் மனதில் அன்பும் கருணையுமாக இறைவன் உற்றெடுப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நாம் தொடர்ந்து தியானம் செய்து, உடற்பயிற்சிகளை செய்து, நம் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடையலாம். வாழ்க வளமுடன்.